வெல்கம் டு சாய் ஜீவஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சாய் ஜீவஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சுவையான இறால் தொக்கு எப்படி வீட்டில் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 4 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், எறா 1 கிலோ வாங்கி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் தொக்குக்கு தேவையான எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் தாளிக்கிறதுக்கு அரை டியூஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டியூஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். பொரிஞ்சதும் நம்ம 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன், அதை நல்லா தட்டிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த வாசனை இந்த எறா தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம லைட்டாக உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த வெங்காயம் வதங்கிடும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டுடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கணும், வதங்கினா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருந்த அந்த தக்காளியும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். அந்த தக்காளி குழைய வதங்கி வரணும். அதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம். அது நல்லா குழஞ்சி வெந்துடும். அப்போ தான் அந்த தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழஞ்சி வெந்து வந்ததுன்னா தொக்கு நல்லா ருசியாக இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மிலேயே வச்சு அதை மூடி போட்டு வச்சோம்னா அது குழஞ்சி வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு அதை அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது அந்த மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது எறாவையும் ஆட் பண்ணி நம்ம கிளறி விட்டுக்கலாம். மசாலா எல்லா சைடும் பரவுற அளவுக்கு நம்ம அந்த எறாவை பெரட்டி விடுவோம். பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ இறாலாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். ஏன்னா இறாலையே நிறைய தண்ணி விடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்ததும் நம்ம எடுத்தது கிளறி விடுவோம். கிளறி விட்டு திரும்பவும் மூடி விட்டு வேக விடுவோம். ஏன்னா அது அடியில் தங்கிடும். நம்ம கிளறி விட்டு வேக விட்டால் அந்த எல்லா டேஸ்ட் ஈவனாக பரவி வரும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துதா. இந்த சமயத்தில் எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சுவையான எறா தொக்கு ரெடி. கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், சுவையான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாய் ஜீவஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.